ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை முதலாவது மாதத்துலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் எந்த மாதிரி வளர்ச்சியில் இருப்பாங்க, குழந்தைக்கு என்ன மாதிரியான உறுப்புகள் எந்தெந்த மாதங்களில் எப்படி எப்படின்னா உருவாகும் அப்படின்றத பற்றியும், அண்ட் ஒவ்வொரு மாதமும் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சில வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸோடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் வருது. முக்கியமாக வீக் பை வீக், மந்த் பை மந்த் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட், இந்த ஸ்கேன் பிளட் டெஸ்ட்டில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் உங்கள் டாக்டர்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமனான விஷயங்களை, காமன் திங்ஸ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்தையுமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த வீடியோட லிங்க்கில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒவ்வொன்றையும் ப்ளே பண்ணி பாருங்கள். நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கர்ப்பத்தை நாட்கள் கணக்கில் சொல்லணும்னா 280 நாட்கள் அப்படின்ற கணக்கில் சொல்லுவாங்க. அதே மாதிரி வாரக்கணக்கில் சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு 4 வாரங்கள் வீதம், 10 மாதங்களுக்கு 40 வாரங்கள் அப்படிங்கிறது உங்கள் ப்ரெக்னன்சியில் இருக்கும். மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா முதலாவது மாதத்தில் தொடங்கி உங்களுக்கு 9வது மாதத்துடைய இறுதியில் டெலிவரி அப்படிங்கிறது நடக்கும். உங்களுடைய ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது 3 ட்ரைமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. முதல் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றதுல முதல் 3 மாதங்களும், ரெண்டாவது ட்ரைமஸ்டரில் 4, 5, 6 மாதங்களும், மூன்றாவது ட்ரைமஸ்டரில் 7, 8, 9 மாதங்களும் இருக்கும். ஒவ்வொரு ட்ரைமஸ்டர் கடக்கும் பொழுதும் உங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான சிம்டம்ஸும் வரும். ஒவ்வொரு முக்கியமான வளர்ச்சியும் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க அடைஞ்சிட்டு இருப்பாங்க. உங்களுடைய கர்ப்பகால பயணத்தில் முதலாவது மாதம் அப்படிங்கிறப்ப உங்கள் குழந்தை என்ன சைஸில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட சைஸ் அப்படிங்கிறது ஒரு வரி எழுதி அதில் புல் ஸ்டாப் வைக்கும் பொழுது அந்த புல் ஸ்டாப் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க இந்த முதல் மாதத்தில் இருப்பாங்க. நீங்கள் பீரியடான அந்த முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு உங்கள் குழந்தை கணக்கில் எடுத்துக்கப்படுவாங்க முதல் மாதம் அப்படின்றதுல. இந்த முதல் மாதத்தில் உங்கள் குழந்தை என்ன சைஸில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 0.1லேருந்து 0.2 mm அளவுக்கு தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட கடுகை விட ரொம்ப சின்ன சைஸில் இருப்பாங்க. இந்த சைஸில் இருக்கும் பொழுதே உங்கள் குழந்தை ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கப்பட்டுருவாங்க. அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் மாதத்தில் மொத்தம் 4 வாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. முதல் வாரம் அப்படிங்கிறது பீரியட்ஸ்லையும், ரெண்டாவது வாரம் அப்படிங்கிறது ஓவலேஷன் அப்படின்றதுலையும் போயிடும். மூன்றாவது வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன்ற ப்ராசஸில் போகும். அந்த ஃபெர்டிலைசேஷனுடைய எண்டிங்கில் தான் இம்ப்ளான்டேஷன்ற ப்ராசஸ் நடக்கும். 4th வீக்கில் தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல தெரியும். இந்த ஃபெர்டிலைசேஷன்ற ப்ராசஸ் அப்போவே உங்கள் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டுருவாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் குழந்தைக்குரிய ஸ்பைனல் கார்டும் நர்வ் சிஸ்டமும் உருவாக தொடங்கிடும். நீங்கள் ப்ரெக்னன்சியை டபுள் கோடு டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அப்படின்றத கொடுப்பாங்க. இது ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ் சிஸ்டம் எந்தவித குறைபாடும் இல்லாமல் மரபணு குறைபாடு குறைக்கிறதுக்கு உங்கள் டாக்டர் உங்களுக்கு இந்த டேப்லெட்டை கொடுப்பாங்க. இது முதல் 3 மாதங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னே சொல்லுவேன். ஏன்னா ஃபோலிக் ஆசிட் மூலயமா தான் உங்கள் குழந்தை முதல் 3 மாதங்களில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் ஆவாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களில் உங்களுடைய குழந்தை அப்படின்றவங்க சேஃபில், நிலவு சேஃபில் இருப்பாங்க. அந்த டைமில் உங்கள் குழந்தையோட சைஸ் அப்படிங்கிறது 0.5 mm இருக்கும். இந்த 1.5 மாதங்களில் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த 1.5 மாதத்துலேருந்து 2வது மாதத்துக்கு போகும் பொழுது உங்கள் குழந்தைக்கு இருக்கக்கூடிய வால் எல்லாமே மறைஞ்சு கை கால்கள் எல்லாமே வளர தொடங்கும். கை கால்கள் வளரதுக்கு தேவையான அந்த முட்டுக்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த 2வது மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 2வது மாதத்தில் உங்கள் குழந்தைக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். குழந்தையோடைய ஹார்ட் பீட் இது வரைக்கும் உங்களுக்கு வரல அப்படின்னா கூட இந்த 2வது மாத இறுதியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குழந்தையோடைய முதல் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது 140லேருந்து 170 வரைக்கும் இருக்கும். இதுதான் நார்மலான ஹார்ட் பீட் அப்படிங்கிறது. குழந்தையோடைய மூளை வளர்ச்சியும் நுரையீரல், குடல் இது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உருவாக தொடங்கிடும். ஃபேஸ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து அழகாக உருவாக ஆரம்பிச்சிடும்.
இதை கடந்த 3வது மாதங்களுக்கு போகும்பொழுது உங்கள் குழந்தை 2லேருந்து 4 இன்ச் அளவுக்கு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 அங்குலம் நீளமும் 1 அவுன்ஸ் எடையும் இருப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு கை கால் விரல்கள் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதாவது தனித்தனியாக கை கால் விரல்கள் பிரிய ஆரம்பிச்சிருக்கும். கரு சிறிய சிறிய அசைவுகளை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். குழந்தையோடைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸையும் நீங்கள் ஸ்கேன் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 3வது மாதத்தில் முக்கியமான ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது. இந்த ஸ்கேன் தான் உங்கள் குழந்தைக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் டாக்டர் அப்படின்றவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேனை தொடர்ந்து முக்கியமான பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க, பிபி லெவல் செக் பண்ணுவாங்க உங்கள் டாக்டர் அப்படின்றவங்க. இந்த மாதத்தில் உங்கள் குழந்தையோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிவேகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தை ஒரு மினி ஹியூமன் நேச்சருக்கு மாறியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் உங்கள் குழந்தை ஃபீட்டஸ் அண்ட் எம்ப்ரியோ அப்படின்ற ஸ்டேஜில் இருந்து இப்போ உங்கள் குழந்தை மினி ஹியூமன் நேச்சருக்கு வந்திருப்பாங்க. குழந்தைக்கு கை கால்கள் எல்லாமே நல்ல விசிபிலிட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த 3வது மாதத்திலே குழந்தையுடைய பிறப்புறுப்பு அப்படிங்கிறது ஸ்கேனில் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். வெளிநாடுகள்னா இப்போ தான் ஜெண்டர் ப்ரொடிக்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லாவாகவே வச்சு அவங்க குழந்தையோட ஜெண்டரை லிவியல் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 4வது மாதத்தில் என்ட்ரி ஆகும் பொழுது உங்கள் குழந்தை அப்படின்றவங்க 5லேருந்து 6 இன்ச் அளவுக்கு இருப்பாங்க. குழந்தையோடைய எடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 93 கிராம்லேருந்து 181 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. குழந்தைக்கு கை கால்கள் எல்லாமே நல்ல பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கரு அப்படிங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பாக நகர தொடங்கியிருப்பாங்க. இந்த 4வது மாதத்தில் குழந்தையோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட அசைவுகளை தாயால் உணர ஆரம்பிக்கலாம் இந்த 4வது மாதங்களுடைய இறுதியில். சில பேர் நீங்கள் ட்வின்ஸ் ப்ரெக்னன்சியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெக்னன்சியில் இந்த 4வது மாதத்தில் மிடில் ஸ்டேஜ்லேயே கரு அசைறதை உணர முடியும். செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் உணர முடியும். உங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னா இந்த மாதத்தோடைய இறுதியிலோ இல்லை 5வது மாதத்தோடைய முதல் வாரங்கள்லையோ உங்களுக்கு குழந்தையோட அசைவு தெரியும். உங்கள் குழந்தையோடைய கை ரேகை அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். இந்த 4வது மாதத்தில் உங்கள் குழந்தையோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். குறிப்பாக குழந்தையோட எலும்பு வளர்ச்சி அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதிலிருந்து நீங்கள் 5வது மாதங்களில் என்ட்ரி ஆகும் பொழுது உங்கள் குழந்தை கிட்டத்தட்ட 7லேருந்து 9 இன்ச் அளவுக்கு இருப்பாங்க. உங்கள் குழந்தையோடைய எடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு இருப்பாங்க. குழந்தையோடைய கை ரேகை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் முழுமையடைஞ்சிருக்கும். உங்கள் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தையோடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது இந்த 5வது மாதங்களில் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தைய சுற்றி லானுகோ அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லிய முடியால் சூழப்பட்ட ஒரு படலம் அப்படிங்கிறது இருக்கும். அது உங்கள் குழந்தைய பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். கருவானது இந்த 5வது மாதத்தில் தூக்கம், விழிப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது உங்கள் குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே தூங்கி எழுந்திருக்கிறது, அதே மாதிரி கண்களை விழிச்சு பார்க்குறது, இதோடைய விக்கல், கொட்டாவி, அதே மாதிரி கைகளை மூடி திறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை 5வது மாதங்களில் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் குழந்தை இந்த 5வது மாதத்தில் தன்னுடைய உதைப்பை வெளிப்படுத்துவாங்க. அதை தாயால் உணர முடியும். அதாவது சில கிக்ஸை உங்களால் உணர முடியும். உங்கள் குழந்தை புரண்டு படுக்கிற போதும் சரி, அதே மாதிரி கைகளை கால்களை அசைக்கும் பொழுதும் சரி, அந்த உணர்வுகளை உங்களால் அதிகமாக உணர முடியும். ஏன்னா குழந்தையோட அசைவுகள் இந்த 5வது மாதங்கள்லேருந்து எல்லா பெண்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். இதிலேருந்து நீங்கள் 6வது மாதத்துக்கு என்ட்ரி ஆகும் பொழுது உங்கள் குழந்தை கிட்டத்தட்ட 10 இன்ச் அளவுக்கு இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட எடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருப்பாங்க. அதாவது 1/2 கிலோ அளவுக்கு இருப்பாங்க. பேபியோட அசைவுகள் எல்லாமே இந்த 6வது மாதத்தில் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி குழந்தை கண்ணை திறந்து மூடுறது, கை கால்களை அசைக்கிறது, விக்கல் விடுறது, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயின்னு சொல்லக்கூடிய பனிக்கூட நீரை முழுங்கி வெளியில் விடுறது, கை விரல்களை சூப்புறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்கள் குழந்தை சுட்டி சுட்டி குறும்புகளாக இந்த 6வது மாதத்தில் வெளிப்படுத்துவாங்க. குழந்தை இந்த 6வது மாதத்தில் சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிப்பாங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய நுரையீரல் அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து வளர தொடங்கிடும். குழந்தை உங்களோட வாய்ஸையும் உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய வாய்ஸையும் நல்லா கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இந்த 6வது மாதத்திலிருந்து 7வது மாதத்துக்கு என்ட்ரி ஆகக்கூடிய உங்கள் குழந்தையுடைய எடை அப்படிங்கிறது 1 கிலோலேருந்து 1.5 கிலோ அளவுக்கு இருக்கும். குழந்தையுடைய ஹைட் அப்படிங்கிறது 12 இன்ச் அளவுக்கு இருக்கும். குழந்தையுடைய எடை அப்படிங்கிறது வேகமாக அதிகரிக்கும் இந்த 7வது மாதங்களில். அதாவது குழந்தையுடைய தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 7வது மாதங்களில் வேகமாக வளர தொடங்கும். மூளை வளர்ச்சியும் வேகமாக வளர தொடங்கும் இந்த 7வது மாதங்களில். உங்கள் குழந்தையால் இந்த 7வது மாதங்கள்லேருந்து பார்க்க முடியும், கேட்கவும்
முடியும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டை உங்கள் குழந்தையாலும் உணர முடியும். இந்த 7வது மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீசியஸான மந்த் அப்படின்னே சொல்லலாம். இந்த 7வது மாதத்தில் ஒரு முக்கியமான ஸ்கேன் இருக்கும், அதுதான் க்ரோத் ஸ்கேன். குழந்தையுடைய எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே நல்லா இருக்கா, குழந்தை ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்றத உங்கள் டாக்டர் இந்த 7வது மாதங்களில் இந்த ஸ்கேன் மூலிமா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. இந்த 7வது மாதத்திலேருந்து 8வது மாதத்துக்கு உங்கள் குழந்தை என்ட்ரி ஆகும் பொழுது உங்கள் குழந்தை கிட்டத்தட்ட முழு வளர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க. இந்த 8வது மாதத்தில் உங்கள் குழந்தை 12 இன்ச் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களுடைய எடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.300 கிராம் அளவுக்கு இருக்கும். அதாவது 2 கிலோலேருந்து 2.300 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்கள் குழந்தையுடைய லங்ஸு, பிரெயின் இதை தவிர மற்ற எல்லா உறுப்புகளுமே நல்லா டெவலப் ஆகிருக்கும் இந்த 8வது மாதத்தில். இந்த 8வது மாதத்தில் நீங்கள் நிறை பிரசவமாக இருப்பீங்க. இந்த 8வது மாதத்துடைய இறுதியிலிருந்து நீங்கள் எப்போ வேணால் உங்கள் பேபியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்கள் டெலிவரி பேக்கை இந்த 8வது மாதங்களே தயாராக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 8வது மாதங்களில் உங்கள் குழந்தையோடைய தலை அப்படிங்கிறது மேல் பகுதியிலேருந்து திரும்பி உங்கள் இடுப்பெலும்பில் ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 8வது மாதத்துலேருந்து நீங்கள் 9வது மாதத்துக்கு என்ட்ரி ஆகும் பொழுது குழந்தையுடைய அந்த லங்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது முழுமையடைஞ்சிருக்கும். குழந்தையுடைய எடை அப்படிங்கிறது இந்த 9வது மாதங்களில் முழுக்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தை இந்த 9வது மாதங்களில் எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம். உங்கள் குழந்தை டெலிவரி ஆகிறப்ப கிட்டத்தட்ட 2.5 கிலோலேருந்து 3 கிலோவுக்கு இடைப்பட்ட கிலோக்குள்ளே இருக்கலாம். இதுதான் உங்களுடைய முதல் மாதத்துலேருந்து டெலிவரி ஆகக்கூடிய மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இது என்னோட சேனல் பிரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய அனதர் சேனல் ஹாப்பி லைஃப் வித் த்ரேசான்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த சேனலுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையானது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.